ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா, சோமவார திங்கள். நார்மலாகவே வந்துட்டு சோமவார திங்கள் அப்படிங்கும்போது நம்ம சிவனை கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் சிவனோட சேர்த்து விநாயகரையும் கும்பிடுவாங்களாம் இந்த சோமவார திங்களில். விநாயகருக்கும் திங்கக்கிழமை வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விநாயகரையும் சிவனையும் சேர்த்து தான் இன்றைக்கி வழிபாட்டில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இவங்க 2 பேத்தையும் வச்சு வழிபாடு பண்ணுறனால இது ஒரு விதமான வழிபாடு. இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்னென்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேத்தையும் சேர்த்து நம்ம சோமவார திங்களில் வழிபாடு பண்ணுறனால என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் கேட்குற விஷயம் ஒரு 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளே நடந்துருமா, அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மெத்தட் வந்துட்டு சித்தர்களே வந்து பயன்படுத்தின ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமவார திங்களில் சிவனையும் விநாயகரையும் ஒன்றா வச்சு வழிபாடு பண்ணி பல வெற்றிகளை வந்து அடைஞ்சிருக்காங்க. நிறைய அடைய முடியாத பல யுக்திகளையும் வெற்றிகளையும் அடைஞ்சதாக சித்தர்கள் குறிப்புகள்லாம் வந்து நிறையா சொல்லியிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு நம்ம அதிகபட்சம் எதனால் பாதிக்கப்படுவோம்? ஒன்று கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுவோம், இல்லை பண பிரச்சனையால் பாதிக்கப்படுவோம். இது ரெண்டும் தான் மேஜரான ஒரு இஷ்யூவாக நம்ம ஒருத்தரோட லைஃப்லேயும் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்போது நல்லா தொழில் செஞ்சு நல்ல வளர்ச்சியில் நல்லா இருந்து நொடிஞ்சு போனவங்களாகட்டும், நல்லா பண காசெல்லாம் நல்லா புழங்கி நல்லா வாழ்ந்தவங்க, அவங்க அதுலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது, பயங்கரமான நெருக்கடியில் இருக்கேன். இது வந்து எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பண்ணிடுமா. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்க, நான் அதுக்கு மேலே பிரச்சனையில் சந்திச்சிட்ருக்கேன், வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், ஏகப்பட்ட விஷயத்தில் என்னால் தலையை வெளியே கூட காட்ட முடியாது, அந்த அளவுக்கு சிக்கலில் இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நினச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளேயே நீங்கள் கேட்குறதுக்கு உண்டான பலன் வந்து கிடச்சிருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கிறனால தான் சித்தர்களே வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறையை நம்ம செய்கிறதுக்கு என்ன மாதிரி பொருளெல்லாம் வேணும், என்ன கிழமையில் என்ன இதில் ஃபாலோ பண்ணணும், எந்த டைமில் செய்யணும், இது எல்லாமே நான் சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முறை செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு வெற்றிலை, ஒரு அரச இலை, இது 2மே வந்து வேணும். 2மே வந்து காம்பு வந்து கிள்ளிக்கோங்க, சரிங்களா? இல்லை சில பேருக்கு வந்துட்டு நான் வெளிநாட்டிலலாம் இருக்கேன், எனக்கு இது 2ல் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும், ஒன்றா அரச இலை கிடைக்கும், இல்லை வெற்றிலை கிடைக்கும், இல்லை அரச இலை கிடைக்காது அப்படிங்கிறவங்க இது 2ல் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா வெற்றிலை மட்டும் கிடைக்குதுன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அரச இலை மட்டும்தான் கிடச்சிது அப்படின்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2மே கிடச்சிதுன்னா ரொம்ப லக்கு. 2மே கிடைக்கும் எனக்கு ஆப்ஷன் இருக்குன்னா 2மே எடுத்துக்கோங்க, ஒன்று போதும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, மஞ்சள், நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் நம்ம வச்சுருப்போம். அந்த மஞ்சளை பிள்ளையாராக பிடிச்சி வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது 2 பிள்ளையாராக வந்து பிடிச்சிக்கோங்க. 2 பிள்ளையாராக பிடிச்சி ஒன்று சிவனாக நீங்கள் நினைக்கணும். பிள்ளையார் பிடிக்கும் போதே அவரோட உருவம் உங்கள் மனசில் இருக்கணும். இவர் வந்து சிவனாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உருவத்தை நீங்கள் பிள்ளையாராக பிடிச்சி வைக்கணும். இன்னொருத்தங்க யார்? விநாயகர். விநாயகரை பிடிக்கும் போது இவங்க விநாயகர் அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி வெற்றிலையில் சிவனை வைங்க, பிள்ளையாரை வந்துட்டு அரச இலையில் வைக்கணும், சரிங்களா? 2 இலையும் கிடச்சிதுன்னா, அதனால் 2 இலை நான் சொன்னது, 2மே கிடச்சிதுன்னா ஒருத்தங்களை ஒரு இதில் உட்கார வச்சுருங்க. வெற்றிலையில் சிவன், அரச மர இலையில் உங்களுக்கு விநாயகர், அப்படி உட்கார வச்சிடணும், சரிங்களா? இப்போது வெற்றிலை மட்டும் கிடச்சிது, வெற்றிலை மட்டும்தான் கிடச்சிதுன்னா 2 வெற்றிலை எடுத்து 2 பிள்ளையாராக பிடிச்சி வச்சு ஒன்று சிவனாகவும் ஒன்று விநாயகராகவும் வெற்றிலை மேலேயே வச்சிடலாம். அரசியலை மட்டும் கிடச்சவங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்படி வந்து வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு உங்களால் முடிஞ்ச மாதிரி நீங்கள் அலங்காரம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் நீங்கள் நல்லா மனசார வேண்டிக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அது எனக்கு 2-3 வாரத்தில் கண்டிப்பாக எனக்கு சரியாக ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு பச்சை பால், காய்ச்சாத பச்சை பால், பசும்பால் கிடச்சதுன்னா ரொம்ப 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 நல்லது, சரிங்களா? காய்ச்சாத பச்சை பால் எடுத்துக்கோங்க. பசும்பால் ஆப்ஷன் இல்லை, எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா பாக்கெட் பால் வாங்கிக்கோங்க, காய்ச்ச வேண்டாம். காய்ச்சாத அந்த பச்சை பாலை 2 பேர்த்து மேலேயும் நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணுற மாதிரி விடணும், சரிங்களா?
நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த வெத்தலை மேலே வந்து வைக்கிறதுங்கிறது ஒரு தட்டு வச்சு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறனால ஒரு தட்டு வச்சு அதன் மேலே வெற்றிலையும் அரசலை வச்சு நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அது மேலே இப்படி பால் அபிஷேகம் கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றும் போதே மனசார நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் நடந்துருங்கிற நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஏன்னா இப்படி நீங்கள் செய்யும் போது அந்த இலைக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. இலைக்கு வெற்றிலைக்கும் அரசமர இலைக்கும் ஒரு பவர் இருக்குது. 2 பேர்த்தையும் பிள்ளையாராக பிடிச்சி வச்சுருக்கோம். சோமவார திங்களில் வச்சுருக்கோம். அந்த கிழமைக்குரிய பவரும் வேலை செய்யும். பால் ஊற்றுறோம், அபிஷேகத்துக்குரிய பவரும் வேலை செய்யும். இதை செய்யும் போதே உங்களோட பாதி பிரச்சனை சரியாயிரும். மனங்குளிர்ந்து அதை செஞ்சு கொடுப்பாங்களாம். இது கூடவே சக்தி வாய்ந்த சிவ விநாயக மந்திரம் இது. சிவனுக்கும் விநாயகருக்கும் உள்ள மந்திரம் இது. இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே அந்த அபிஷேகத்தை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். நம சிவ கிருதாம் யுவ பவத விக்ன கிருதாம் நமோஸ்துதி. மறுபடி வேணாலும் சொல்லித்தரேன். நம சிவ கிருதாம் யுவ பவத விக்ன கிருதாம் நமோஸ்துதி. இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே அந்த அபிஷேகத்தை பண்ணுங்க. மனசார நல்லா வேண்டிட்டு நல்ல மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக நான் கேட்குறது நடந்துடும். அதிகபட்சமே ஒரு 3 வாரம் தாங்க நடந்துருன்ற மாதிரி நிறையா சித்தர்கள் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பிலே ரொம்ப முக்கியமானது இது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் சித்தர்களை பயன்படுத்தி பல பேரும் பயன்படுத்தி வெற்றி இழந்த ஒரு முறையாக இதை சொல்லியிருக்கனால தான் கண்டிப்பாக நடந்துரும். கரெக்டாக ட்ரை பண்ணுங்கன்னு நான் திருப்பி சொல்கிறேன். சரிங்களா? வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த கோயிலில் போய் உட்காந்தும் கூட செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு கோயிலுக்கு போய் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் அங்கே கோயிலை வச்சு ரெடி பண்ண முடியும்னா ஒரு கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ பார்த்து உட்காந்து கோயிலில் கூட நீங்கள் உட்காந்து செய்யலாம். தாராளமாக செய்யலாம். இல்லை வீட்டில் உட்காந்து பண்ணுறோன்னா உங்களுக்கு இன்னும் வேலை சுலபம். அதனால தான் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னது. உங்கள் வீட்டு பூஜையிலே உட்காந்து நீங்கள் இது தாராளமாக பண்ணலாம். இந்த முறை செய்கிற அன்னைக்கு ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. சில பேர் என்ன கேட்பீங்கன்னா வழிபாடு முடிச்சுட்டு கூட நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு கேட்குறவங்க இருப்பீங்க. இந்த வழிபாடு பண்ணுற அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. யார் இந்த வழிபாடை பண்ணுறாங்களோ அவங்க சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து ஒரு திங்கக்கிழமையும் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம். ஈவினிங் விளக்கு வைப்பீங்க இல்லையா, அந்த நேரத்தில் கூட பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் கூட அதை பண்ணுங்கள். தீபம் வச்சுட்டு சாமி ரூம்லேயே உட்காந்து இந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மனசார நீங்கள் செய்யுங்க. மனமிறங்கி வந்து செய்வாங்களாமாங்க. அதிகபட்சம் 2-3 வாரம் தான் நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துடும். எவ்வளோ விஷயம் நம்ம வராகமூர்த்தி சித்தரை அவங்க குறிப்பிலேருந்து நான் சொல்லி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கு. தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அக்கா வாட்ஸ்அப்லேயே எனக்கு சொல்கிறீங்க, அக்கா நான் கேட்குறது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாளும் திங்கக்கிழமை இதை செய்யணும். சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நாளாக திங்கக்கிழமை பார்க்குறனால சோமவார திங்களுக்கு ஒரு பவர் இருக்கனால கரெக்டாக இந்த ப்ரொசீஜராக நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ பால் அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. இந்த மஞ்சளை என்ன பண்ணணுங்கிற டவுட் வரும். மஞ்சளை வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் செடிகள் எதாவது இருக்குன்னா அங்கே எடுத்து போட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சளை எடுத்து தண்ணியில் கலந்து வீட்டை சுற்றியும் தெளித்து விடுங்க. வாசலுக்கெல்லாம் தெளித்து விடுங்க. இப்படி வந்து இதை பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ரொம்ப சுலபமானது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி போகிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.